கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? யாருடைய மனம் உறுதியாக இருக்கிறதோ அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? இதுக்கான பதில் பூரண சமாதானம். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? தேவன் எதற்கு ஒப்பிடப்படுகிறார்? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு வேத பகுதியை பார்க்கலாமா? சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. மை salvation and my honor depend on God. He is my mighty rock, my refuge. Psalm 62:7. இதை நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ஒரு பெரிய நிறுவனத்தில் அருண்ற ஒரு இளைஞன் அக்கௌண்டண்ட்டாக வேலை செய்து கொண்டிருந்தானா. அவன் ரொம்பவே நேர்மையானவனாகவும் உழைப்பாளியாகவும் எல்லாருமே அறியப்பட்டவனாகவும் இருந்தானா. ஒரு நாள் அந்த நிறுவனத்தில் கணக்கில் ஏதோ முக்கியமான பணம் காணாமல் போச்சான். மேலாளர் எல்லா பதிவுகளையும் பார்க்கும்போது அருண் தான் அதை கடைசியாக பார்த்தான் அப்படின்றதுனால அவனை சந்தேகிக்க தொடங்கினாங்களா. அலுவலகத்தில் சிலர் சொன்னாங்களா அருண் தான் அதை எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு. அருணுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்ததா. ஆனால் அவன் யாரிடமும் சண்டை போடலையா. அமைதியாக மனதில் ஜெபித்தானா. இசப்பா, உண்மை உங்களுக்கு தெரியும். என்னுடைய ரட்சிப்பும் என்னுடைய கௌரவமும் உங்களிடத்துல தான் இருக்குது. தயவு செய்து உண்மையை வெளிப்படுத்துங்கன்னு சொன்னானா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மற்றொரு பணியாளர் தான் இந்த தவறு செய்தாருன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடித்தாங்களாம். பணம் காணாமல் போகலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே மேலாளர் எல்லாருக்கும் முன்பாகவும் அருண் ரொம்பவே நேர்மையானவன், அவனை நம்ம தான் சந்தேகித்தோம்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அப்பதான் அருணோட மனதில் தேவனுக்கு நன்றி சொன்னானா. தேவன் அவனுடைய கௌரவத்தையும் நியாயத்தையும் காத்தாருன்னு சொல்லிட்டு அவன் வந்தானா. ஆமேன்.